ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான கலர்ஃபுல் கோலம் தாங்க போட போகிறோம். வாங்க போடுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லான அக்ரிலிக் பெயிண்ட்டை பயன்படுத்தி நம்ம காலர் கேன்வாஸில் போடுறோங்க. காலர் கேன்வாஸ் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நமக்கு ஒரு பக்கம் நல்லா ஷைனிங்காகவும் ஒரு பக்கம் ரஃப்பாகவும் இருக்கும். நம்ம ஷைனிங் பக்கத்தில் பெயிண்டிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நமக்கு இதுக்கு ஒரு பெரிய பேஸ் எல்லாம் ஃபெவிகால்லாம் அடிக்க தேவையில்லை. ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக வரும். பிக்னஸ் கூட ஈஸியாக போடலாம். நல்லா இந்த ரிவர்ஸில் வந்து ரஃப்பாக இருக்கும். அந்த பக்கம் நம்ம ஏதாவது ஒட்டணும், நமக்கு வழுக்காமல் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து காலர் கேன்வாஸ்ன்னு மார்க்கெட்டில் கேட்டால் நம்ம இந்த டெய்லரிங் பொருள்லாம் விற்கிற கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அதை மீட்டர் கணக்கில் வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே உள்ளன்லலாம் இதை பேஸாக வச்சு போட்டிருக்கேன். நமக்கு செலவே இல்லாமல் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அழகாக பழைய அட்டை இருந்தால் பின்னால் நம்ம ரெக்ஸின் ஈரமாகாமல் நம்ம விழா காலங்களில் நம்ம வீட்டில் பர்த்டே பார்ட்டி இல்லை வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த கோலத்தை நம்ம டிஸ்ப்ளே பண்ணி சுற்றி ஃப்ளவரில் டெக்கரேஷன் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளும் ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கோலத்தையும் அழகாக கலையாமல் நம்ம எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டா எப்பயுமே புதுசாக இருக்கும். நம்ம வேணும்னா இதில் எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக மோனோ கலரில் நான் பண்ணியிருக்கேன். எல்லோ, ஆரஞ்சு, பர்பிள், ப்ரௌன் இந்த 4 கலர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பராக கலர்ஃபுல்லாக பண்ணி கொஞ்சம் நம்ம பேக்கிங் அட்டைலாம் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் ஃபெவிகால் வச்சு கீழே வந்து ரெட் கலர் ரெக்ஸின் நம்ம ஈரம் பட்டாலும் நம்ம கோலம் வீணாகாது. அது போல் நான் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கேன். ஒரு பேட்டர்ன் டிசைனிங் மாதிரி. ஏன்னா நம்ம சின்னதாக பண்ணாமல் போல்டாக ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் போட்டால் எப்பயுமே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், எண்டில் நம்ம பர்பிள் டார்க்காக கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணி சூப்பராக, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நல்லா ப்ரௌனையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி லைன் போட்டிருக்கேன். நம்ம வேணும்னா ஸ்டோன் ஒட்டிக்கலாம். பாருங்கள், பழைய அட்டையை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கீழே அந்த ரெக்ஸின் பிசுறு இல்லாமல் கட் பண்ணி நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறாங்க. இதுலேயும் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிசைன் எடுத்து அதில் செட் பண்ணிட்டா நமக்கு அந்த கார்னர்லாம் ரொம்ப கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதே போல் சிம்பிள் கோலம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேன்வாஸ் இல்லாமல் காலர் கேன்வாஸை பயன்படுத்தி சூப்பராக கலர்ஃபுல்லாக கோலம் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் கலர்ஃபுல் கோலம் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். தேங்க்யூ.